வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சந்திரா வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாருக்கா, நம்ம இப்படியே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரேவதி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவாளா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ நீ அவ வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நீ பிளான் பண்ணியன்னா சரியா இருக்கும். அந்த டிரைவர் பைக்கிட்டேருந்து மொத்தமா நம்ம ரேவதியை கொண்டுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம ரேவதி வந்து அந்த டிரைவர் பைக்கிட்ட போனால, ஸோ அதுக்காக அந்த டிரைவர் பையில அதிகாரிங்க கிட்ட கூட பிரிச்சு கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கு, அதை நீ கேட்குறியாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லு சந்திரா, என்ன ஐடியான்னு சொல்லு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அந்த டிரைவர் பையன் வந்துட்டு ரேவதி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தானே ரேவதி அவன் கூட்டி கொண்டு போய் வச்சிருக்கான். நீ வந்து நான் சொல்றத செய்யு. இன்னும் ரேவதிக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் நடந்த அந்த விவாகரத்து பேப்பர்ஸ் உன் கையில தானே இருக்கு. விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு வச்சுக்கேன், எல்லாருமே உன் பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உண்மையாவா சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, நான் உண்மையா தான் சொல்றேன். உன் பேச்சை தான் அவங்க கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அந்த டிரைவர் பையல கைது பண்ணி ரேவதியை மீட்டு நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்க. நான் சொல்றதை கேளுக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ சொல்ற யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்பவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே நேரா அதிகாரிங்களை போய் பார்க்குறேன். அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ போக வேண்டாம், நமக்கு தோதா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு தோதான ஆளை ஏற்பாடு பண்ணாதான் அவன் நம்ம சொல்றதை கேட்பான். ஒருவேளை அந்த டிரைவர் பயலுக்கு தோதா உள்ள ஆளை ஏற்பாடு பண்ணோம், அதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. இப்ப ரேவதிக்கு வேற பழைய நினைவுகள் நிறையவே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம வந்துட்டு ரேவதிய வந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் ரேவதி வந்து என்ன பண்ணுவான்னா கார்த்திக் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவா. இதனால பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் அந்த டிரைவர் பைய கூடயே ரேவதியை அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அப்படி நடக்கவே கூடாது. அதுக்காக நமக்கு தோதான ஒரு ஆளை தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். சரி இருக்கா, நான் இப்பவே வந்துட்டு ஒரு ஆளை கூப்பிடுறேன் அப்படின்னு நேரா சந்திராவுக்கு தெரிஞ்ச அந்த அதிகாரியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சந்திரா போனை அடிச்சு, இங்க பாருங்க, உங்ககிட்ட என் அக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நாங்க சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நான் இப்பவே ஈஸ்வரி மேடம் வீட்டுக்கு வரேன். அவங்க தானே இந்த ஊரோட தலைவி. சரி, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வந்துட்டு, வணக்கம் மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, ஆமா, நான் தான் கால் பண்ணியிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம். உனக்கு இந்த ஊர்ல பெரிய தலைவரான ராஜ சேதுபதியோட பேரனை பத்தி உனக்கு தெரியும்ல? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மேடம், அவனுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னை வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இதுல வந்து மாட்டி விட்டுட்டான். அதனால நான் அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்பதான் மறுபடியும் இந்த அதிகாரி வேலைக்கு வந்துட்டு இப்போ பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அவனை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவன் என்ன மேடம் பிரச்சனை பண்ணான் அப்படின்னு. அப்ப சந்திரா இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு, இங்க பாருங்க, என் பொண்ணை மட்டும் நீங்க எப்படியாவது மீட்டு கொண்டாந்து கொடுத்துட்டா போதும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, அந்த டிரைவர் பையில கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு தேவையான தண்டனையை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும். அப்ப அதிகாரி சொல்றாரு, மேடம், அந்த டிரைவர் பையல எப்படா பழி வாங்குறது அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க மூலமா அவன் நான் சும்மா விட மாட்டேன். இது நான் காசுக்காக மட்டும் இல்லை, இது என் பர்சனல் விஷயத்துக்காகவும் நான் செய்யறேன். உங்க பொண்ணை உங்க வீட்டுல கொண்டாந்து ஒப்படைச்சிடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அதிகாரி சொல்றாரு, சரி வாங்க மேடம் அப்படின்ட்டு நேரா நம்ம பரமேஸ்வரி பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ராஜா, ரோஹிணி எல்லாருமே வந்துட்டு நேரா ரேவதியை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு ரேவதியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி, உன்னை பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க நீ அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்துட்டு அம்மாவோட இந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு நீ மறுபடியும் இந்த வீட்டிலேயே இருந்துருவியோ அப்படின்னு நினைச்சோம்.
ஏன்னா அம்மா வந்துட்டு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கண்டிப்பா வந்துட்டு உனக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. உன்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படியோ ரேவதி, அம்மா வந்துட்டு எப்படியோ நீ அம்மாவை மீறி இங்க வந்துட்ட. அதை நினைச்சா எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, நான் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா அம்மா கண்டிப்பா அந்த மாதிரிதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு வந்ததுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, எங்களை பத்தியெல்லாம் நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ நல்லா இருக்கியா, எங்களுக்கு அதுதான் முக்கியம். நீ இப்ப நல்லா இருக்கியல்ல. ரேவதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ என்னை பத்தி கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி ரோகிணியும் சரிடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சரி அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா கண்டிப்பா பொறுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க கண்டிப்பா சித்தியோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணுவாங்களே. ஏன்னா அங்க நடக்கிற பாதி விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான். சித்தி கண்டிப்பா வந்துட்டு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனை உண்டாக்குவாங்களே, அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா ரேவதி, சித்தி வந்துட்டு அத்தைக்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் நாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. நீதான் இங்க வந்துட்டியே அப்படின்னு நினைச்சு நாங்களும் இங்க வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. அத்தைய பொறுமையாவும் அந்த சந்திர இருக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா சின்னத்தை கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு அதிகாரியோட கார் வந்து வெளியில நிக்குது. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, யாராவது நீங்க கூப்பிட்டீங்களா? ஏதோ வந்து கார் நிக்குது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, இருங்க வரேன் அப்படின்ட்டு வெளியில போய் பாக்குறாங்க. பார்த்தா அதிகாரிகளோட ஈஸ்வரி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு, நான் சொன்னேன்ல அத்தை பொறுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அத்தை வந்துட்டு அதிகாரிங்களை அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரேவதியை கண்டிப்பா நாங்க யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். மறுபடியும் வந்துட்டு அழைச்சிட்டு வர மாட்டோம். இங்க பாருங்க சகல, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க துணையா இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி அத்தை வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அதிகாரிங்களா. வந்ததும், பாத்தீங்களா சார், என் பொண்ணை வந்துட்டு இவன் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறார, விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் பொண்ணையும் ஏமாத்திட்டான். என் பொண்ணை கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னு. அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஆமா மேடம், எங்களால நல்லாவே பார்க்க முடியுது. இங்க பாருப்பா, நீ தானே இந்த ஊரு தலைவரோட ஒரு மூத்தவர். இந்த ஊருக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்ட்டு இப்படி ஒரு வேலையாவா பண்ணுவீங்க? இந்த மேடத்தோட பொண்ணை வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க கூட்டிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதி வந்துட்டு என்னோட அத்தை பொண்ணு. அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம். எனக்கும் ரேவதிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோ போட்டோவையும் வீடியோவையும் காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதே எங்க எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிருக்குல்ல. நீங்க விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் உங்க பொண்டாட்டியே வீட்டுல அழைச்சு கொண்டாந்து வச்சிருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், விவாகரத்து கொடுத்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்துட்டு எனக்கு இப்ப மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா இருக்கு. ஸோ நீங்க யாரும் தயவு செஞ்சு எங்க அம்மா பேசுறதை கேட்டுக்கிட்டு இப்படி வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு பழைய விஷயங்கள் நிறைய ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவரால் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத பத்தி உங்க அம்மா எல்லாத்தையுமே என்கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றோம்ல, வந்துருங்க, உங்க அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு போங்க. இவ்வளோ வலுக்கட்டாயமா பிடிச்சு வச்சிருக்க இந்த கார்த்தியை நாங்க அன்னைக்கு கைது பண்றோம். இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியாகி டக்குன்னு முன்னாடி போய் நிக்கிறாங்க. முன்னாடி போய் நின்று, இங்க பாருங்க, ஒருவேளை ஏன் புருஷனை நீங்க கைது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னையும் சேர்த்து நீங்க கைது பண்ற மாதிரி இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவரு மேல எந்தவித ஒரு தப்புமே இல்லை. அவரு மேல நீங்க இப்படி ஒரு பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என் புருஷனை நீங்க என் கூட வந்து சேர்த்து வைக்கணும், அதற்கு மாறா நீங்க வந்துட்டு எங்க 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி, என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப, எல்லாத்தையுமே நான் காதல வாங்கிக்கிட்டு பொறுமையா நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு பாத்தியா? இங்க பாரு, இந்த டிரைவர் பைய கூட கண்டிப்பா உன்னை சேர்ந்து வாழ வைக்கவே விட மாட்டேன். இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
ரேவதியோட கையை பிடிக்க ரேவதி சொல்கிறாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்கம்மா. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. மாமாவை தவிர வேற யாரும் என்னைய நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க. அவர் என்னைய ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாரு. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் பார்த்துப்பாரு. நீங்கள் என்னடான்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்கம்மா. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஈஸ்வரி. அப்போ அதிகாரிங்க நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா இப்ப நான் இவரை கைது பண்ணிடலாம் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், நீங்க இவனை கைது பண்ணுங்க. என் பொண்ணுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ இவ பேசுறது எதையுமே நீங்க காதுல வாங்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. உடனே அதிகாரிங்க நேரா ஹீரோவோட கையில விலங்கு போட வராங்க. ரேவதி டக்குன்னு முன்னாடி போய் நின்று தடுத்து, இங்க பாருங்க, என் புருஷனை கைது பண்ற மாதிரி இருந்தா என்னையும் நீங்க கைது பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க அம்மாவை பார்த்து, நீ எல்லாம் எனக்கு ஒரு பெத்த தாயா? எந்த அளவுக்கு நீ தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவ. நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெத்த பொண்ணு தான் புருஷனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்றா. நீ என்னடா அண்ணா எங்க 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. ரேவதி இப்படி பேசுறத பார்த்துட்டு சந்திரா ஈஸ்வரி கிட்ட, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? அந்த டிரைவர் பையதான். இவன் தான் ரேவதி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்து ரேவதியை இப்படி பேச வைக்கிறா. இல்லைன்னா உன் பொண்ணுக்கெல்லாம் இப்படி பேச தெரியுமா? உன் பொண்ணு இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் அந்த டிரைவர் பையதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேச, அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி போது நிப்பாட்டுங்க. இதே மாதிரி அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சொல்லி என் புருஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு தப்பான பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க. போதும் சித்தி, இந்த குடும்பத்துக்கு நீங்க பண்ண நல்லது எல்லாமே போதும். உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏதோ என் விதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் நான் சித்தியா ஏத்துக்கிட்டு இருக்கேன். நேத்து கொடுத்த அடி உங்களுக்கு வந்துட்டு மறந்து போயிருச்சா? நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழல, அதுக்காக நானும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு போகலை அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, என் புருஷன் எந்த வித தப்பும் பண்ணல. அதுக்கான சாட்சி எங்க அப்பா கூட தான் இருக்காரு. எங்க அப்பா என்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு என் கார்த்தியை காதலிக்கிறேன் அப்படின்னு. ராஜே நேரம் அதிகாரிகளை பார்த்து, ஆமா அதிகாரிகளே, என் ரேவதி சொல்றது உண்மைதான். என் பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை கூட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரி தான் இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டு ரேவதியை வந்து கார்த்திகிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு நீங்களும் ரேவதியை மாப்பிள்ளைக்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க. அவரை தவிர வேற யாரும் என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க வந்துட்டு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நாங்க வந்துட்டு இவங்களையே கைது பண்ண வந்தோம். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் புகார் கொடுத்தா மட்டும்தான் நீங்க என் புருஷனை கைது பண்ணணுமே தவிர்த்து எங்க அம்மா சொன்னாலாம் நீங்க கைது பண்றதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே வந்துட்டு நேரா ஈஸ்வரியை பார்த்து, மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க சொன்ன மாதிரி கைது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட யூடியூப் சேனலுக்கு இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.